பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட நம்ம யூதா அந்த புக்கோடைய லாஸ்ட் செஷன் ஆஃப் பைபிள் ஸ்டடிக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஒரே ஒரு சாப்டர் தான், 25 வேர்சஸ் தான். ஆனால் அதில் பயங்கர ஆழங்கள், பைபிள் ஃபுல்லாகவே ஆழங்கள். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார்ல, அது மாதிரி சமுத்திரத்துக்கு கூட எல்லாம் இருக்குது, ஆனால் உங்களுடைய வசனமோ மகா விஸ்தாரம்னு சொன்னது மாதிரி. ஸோ இன்னையோட இதை போர்ஷன் முடிக்கிறோம். ஆனாலும் தயவாய் இதை குறித்து இன்னும் ஆழங்களை நம்ம தேடி வாசித்து கடைசி நாட்களில் உள்ள ஒரு எச்சரிப்பின் சத்தம். ஸோ இன்னுமே நம்ம அதோடைய ஆழங்களை அறிந்து கொள்வது நலமாக இருக்கும். ஸோ இந்த நாளில் ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பண்ணிடலாம். 1லேருந்து 4வது வசனம் வரைக்கும் நமக்கு வர இந்த பூமியில் வர பலவிதமான போராட்டங்கள், சத்துருவிடத்துலேருந்து, கள்ளப்போதுகள் இடத்துலேருந்து, நம்முடைய சுகவீனங்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சோதனைகள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பின்னணி அதுக்கு சத்தியத்தை விட்டு நம்ம ஓட செய்கிறது தான் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதை நான் சொல்கிற இது 8th பார்ட் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நம்ம பார்க்கணும், ஒரு வேளை கேட்கணும்னு யோசித்தோன்னா கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறதான அந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு அதெல்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம லேர்ன் பண்ணலாம். 2வது போர்ஷனில் நம்ம பார்த்தோம் 4லேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். இன்றைக்கு சொல்கிறாங்கல்ல, ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு. ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டா அவ்வளோதான், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவோம். அப்படி இல்லை. யூதா கிளியராக எழுதுறாரு, ரட்சிக்கப்பட்ட பிறகும், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்த பிறகும் அழிஞ்சு போன, தேவனால் அழிக்கப்பட்ட 3 கூட்டத்தாரை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். 3வது பகுதியில் 8லேருந்து 10ஆம் வசனங்கள் வரைக்கும் அருவருப்பான சொப்பனக்காரரை குறித்து, சொப்பனம் கண்டேன், தரிசனம் கண்டேன்னு சொல்லுவாங்களே ஒழிய கர்த்தருடைய வார்த்தையை அது சார்ந்திருக்காது, அதோட ஒத்துறாது, அதில் நிறைய டீவியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவர்கள், அது நிஜமாகவே அவங்க அப்படியே முகமே ஷைன் ஆனாலும் சரி, அவங்க என்ன அற்புதங்கள் அடையாளங்களை செய்தாலும் சரி, வசனம் இல்லாத, சத்தியம் இல்லாத, சத்தியத்தை ஆதாரமாக கொள்ளாத எந்த சொப்பனங்களும் தரிசனங்களும் தீர்க்க தரிசனங்களும் நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன்னா பயங்கரமாக இருப்பாங்க அவங்க. அதுதான் நான் சொல்லுவேன் எப்போவுமே, ஆடு அது பாட்டுக்கு இருக்கும், ஆனால் ஆடை போல் வேஷம் போடுறவங்க பயங்கரமாக மேக்கப் போட்டிருப்பாங்க. ஸோ தேவனுடைய வார்த்தை வேறு, ஒளியின் தூதன் வேஷம் போட்டுட்டு வந்து அதை ரொம்ப உண்மை போல் அவன் பேசுவான். அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும்னு பார்த்தோம். 11லேருந்து 16ஆம் வசனங்கள் வரைக்கும் விசுவாச துரோகிகளுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 5ஆம் பகுதியில் 12, 13ஆம் வசனங்களில் இந்த கயவர்கள், இந்த கள்ளப்போதகர்கள், அவங்கள குறித்து 5 உருவகங்கள், அதாவது கம்பேரிசன்ஸ், இந்த உலகத்தில் இருக்கிற சில 5 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்மளுக்கு புரிகிற மாதிரி அங்கே யூதா எழுதியிருக்கிறாரு. 6வது போர்ஷனில் 14, 15ஆம் வசனங்களில் அவர்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து, ஏனோக்கு முன்னறிவித்ததை குறித்து நம்ம பார்க்குறோம். 7வது போர்ஷனில் 16லேருந்து 19ஆம் வசனங்கள் கள்ளப்போதகர்கள் மேலும் 9 அவர்களுடைய மேலும் 9 குணநலன்கள் பற்றி அவர் யூதா எழுதுகிறார். அவங்க இன்னும் இப்படி இருப்பாங்கன்னு நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக. இன்றைக்கு இந்த 8வது பகுதியில் இப்படி கள்ளப்போதகர்கள் இப்படிலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு இப்படிலாம் தண்டனை இருந்துச்சு, இனி இப்படிலாம் தண்டனை வரப்போகுது, நம்மளும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாம் எழுதிட்டு இந்த பகுதியில் 20ஆம் வசனத்துலேருந்து 25ஆம் வசனங்கள் வரைக்கும் நம்முடைய ஜாப் சார்ட் மாதிரி, அதாவது நம்முடைய கடமையும் பொறுப்புகளும், நம்முடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்லி அவர் அங்கே எழுதுகிறார். அடுத்த கடைசி 2 வசனங்களில் கர்த்தர் தான் அதெல்லாம் என்ன செய்ய முடியும், நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம எவ்வளோதான் நம்ம விஜிலண்ட்டாக இருந்தாலும் ஆண்டவருடைய உதவி இல்லாமல் கடைசி நாட்களில் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்வது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத யூதா இங்கே தெளிவாய் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் 20ஆம் வசனத்துலேருந்து 25ஆம் வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறேன். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோടെ ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சிங்காசனத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடைய மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக ஆமேன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இதில் 19ஆம் வசனத்தில் அவங்க அதாவது 19 வசனங்கள் வரைக்கும் எப்படிலாம் இருப்பாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்முடைய
பொறுப்புகளும் கடமைகளும் என்ன? முதலாவது எழுதுகிறார், மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். அதாவது மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை கொஞ்சம் கூட சந்தேகிக்காமல் அப்படி இப்படின்னு வளைக்காமல் சொன்னதை சொன்ன மாதிரி அப்படியே செய்கிறது. எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள், இஸ்ரவேலர் வனாந்திர பிரயாணத்தில் காதேஸ்ன்ற இடத்துக்கு வந்தாங்க. அங்கே மிரியாம் மறிச்சிட்டாங்க. ஜனங்கள்லாம் ஆஸ் யூஷுவல் அங்கே மோசேக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, எங்களோட வந்தவங்க எல்லாம் இங்கே செத்து போகிறாங்க வனாந்திரத்திலே, நாங்களும் செத்துட்டா நல்லமா இருக்கும், இங்கே விதைப்பு இல்லை, அத்தி மரம் இல்லை, திராட்சை செடி இல்லை, மாதுளஞ்செடி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கேயே இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு இவங்களோட வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் பாருங்களேன், மோசையை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு தண்ணி கொடுப்பேன், நீ அந்த கண்மலையை பார்த்து பேசு, ஜனங்களெல்லாம் சபையெல்லாம் கூடி வரச்சி, ஜனங்களெல்லாம் கூட்டு போய் கண்மலைக்கு முன்னாடி நின்றுட்டு அந்த கண்மலையை பார்த்து பேசு, அது உனக்கு தண்ணீர் கொடுக்கும்னு சொல்லி சொல்லுகிறார். இந்த எண்ணாகமம் 12:3 மோசையை குறித்து பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ள மோசேன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல எண்ணாகமம் 20:1-16 நம்ம பார்க்குறோம், அவருக்கு பேசுறதுக்கெல்லாம் இவ்வளோ டென்ஷன். ஜனங்க தன்னை அவ்வளோ பூமியிலேயே சாந்தமான ஒரு மனுஷனை ஜனங்க கோபமாக்க முடியும்னா நம்மெல்லாம் ஏமாத்துறோம்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ இவரால் அவங்க அந்த கண்மலையை பார்த்து பேசுகிற அளவுக்கெல்லாம் அவருக்கு பொறுமை இல்லை. அவ்வளோ பேசுகிறாங்க, அவ்வளோ முறுமுறுக்கிறாங்க, அவ்வளோ கர்த்தருடைய வார்த்தையை செய்கையை கண்ட பிறகும் அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க. இவர் அங்கே என்ன பண்ணிட்டாரு, டென்ஷனில் அந்த கண்மலை ஜனங்கள் எல்லாரையும் கூடி வர வச்சுட்டு அவர் கையில் இருந்த கோலை எடுத்து ஓங்கி கண்மலையை 2 தரம் அடித்தார். தண்ணீர் ஏராளமாய் வந்தது. அதை தான் நம்ம கவனிக்கணும். அங்கே கண்மலைக்கிட்ட ஆண்டவர் பேச சொன்னார், இவர் அடித்தார், தண்ணீர் ஏராளமாய் வந்தது, ஜனங்களும் மிருகங்களும் எல்லாம் குடித்தாங்க. ஆனால் எண்ணாகமம் 20:12 ஆண்டவர் மோசையும் ஆரோனையும் பார்த்து சொல்கிறாரு, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை. அதாவது என்ன சொல்கிறார், நம்ம அங்கே மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னு தான் யூதாவை பற்றி பார்த்தோம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்னதை செய்யாமல் நீ வேற ஒரு விஷயத்த நீ செஞ்சியே, அவங்களுக்கு முன்னாடி நான் சொன்னதை நீ செய்திருந்தால் என்னை நீ அவர்களுக்கு முன்பாக பரிசுத்தப்படுத்தியிருப்பா, ஆனால் நீ அதை செய்யலை. அதனால் நீ என்ன ஊழியத்திற்காக நான் உன்னை அழைச்சனோ அதை நீ ஃபுல்ஃபில் பண்ண மாட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல பார்க்குறோம், நீ போக மாட்ட, காணான பார்ப்பதுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஸோ தேவன் நமக்கு ஒப்புவித்த சத்தியத்திலிருந்து கொஞ்சமும் விலகாமல் அதை காத்து நடக்கிறது தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். இதை உபாகமம் 5:32 உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாய் இருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசேருக்கு பவுல் கொலோசேர் 2:5-7 வரைக்கும் உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தின் உறுதியும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொள்ளுங்க, அவர் மேல் கட்டப்படுங்க, அவருக்குள் நடந்து கொள்ளுங்க. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. அதான் கிறிஸ்துவுக்குள் வார்த்தையாகிய அவருக்குள் நம்ம என்ன செய்யணுமா, வேர்கொள்ளணும், அவர் மேல் கட்டப்படணும், அவருக்குள் நடந்து கொள்ளணும். இதுதான் மகா பரிசுத்த விசுவாசத்தை நம்ம உறுதியாய் காத்துக்கொள்கிறது. ஸோ வார்த்தையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம், அது வாழ்க்கையில் யார் என்ன டென்ஷன் ஆகட்டும், என்ன கோபமாகட்டும், எதை நம்ம இடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளட்டும், எவ்வளோ நம்மளோட பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு அங்கே இங்கே சாயக்கூடாது. 2வது சொல்லுகிறார், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணும்போது, ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவரால் தான் நம்ம இந்த பூமியில் இப்போ பிழைக்கிறோம். இது அவருடைய அவருடைய காலம். ஸோ அவரால் தான் நம்ம இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்குள் ஜெபிப்பதால் நமக்கு நடக்கும் 3 முக்கியமான நன்மைகள் என்ன? 1, ரோமர் 8:26 என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியாத போது
நமக்கு ஜெபிக்க அவர் உதவி செய்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஸோ என்ன கேட்கறது எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியாதப்போ நமக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு தேவன் வேண்டுதல் செய்கிறார். ரெண்டாவது அவர் என்ன செய்கிறார்னா, தேவனுடைய சித்தத்தின்படி நம்மை ஜெபிக்க வைக்கிறார்னு சொல்லி ரோமர் 8:27 பார்க்கிறோம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஸோ பிதாவின் சித்தம், நான் என்ன கேட்குன்னு தெரில, தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியலன்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க வைக்கிறார். மூன்றாவது நமக்கு தெளிவான வழியை காட்டுகிறார். இதுதான் வழி, இதில் போ, இதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கிறேன்றதை காட்டுகிறார். அப்போஸ்தலர் 13:2 அந்தியோகியா பட்டணத்தாரில் இவங்க ஊழியக்காரங்கள்லாம் சேர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவங்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஸோ தெளிவான வழியை காட்டுகிறார். என்னெல்லாம் 3 நன்மை, என்ன ஜெபிக்கன்னு தெரியாதப்போ ஜெபிக்க ஹெல்ப் பண்ணுறாரு, தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, கரெக்டான பாதையை நமக்கு சூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம். எப்படி பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? அவர் நமக்குள்ளே இருக்கிறார். நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறாருன்னு சொல்லி பார்த்தோம். நமக்குள்ளே இருந்து அவர் என்ன செய்கிறாராம்? ரோமர் 8:24 அது நமக்குள்ளே ஆலயமாக இருக்கிறாருன்றது 1 கொரிந்தியர் 3:16 பார்க்குறோம். நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறாருன்னு ரோமர் 8:26 நம்ம பார்க்குறோம். ஆனால் என்ன நம்ம செய்யணும்னா, ஆண்டவர் கிளியராக சொல்கிறாரு, கேளு நான் தரேன், என்னை இன்வைட் பண்ண. அவர் நம்மோட தான் இருக்கிறாரு. ஆனால் நமக்கு அந்த ஃப்ரீ சாய்ஸ்ன்றதை அவர் கொடுத்துருக்கிறாரு. எப்படி அங்கே ஏதேன் தோட்டத்தில் இதை செய்யாதன்னு சொன்னார், ஆனால் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ வில் கொடுத்துருந்தாரு. அவங்களுக்கு வேணும்னா செய்யலாம், வேணான்னா செய்யாமல் இருக்கலாம். அது போல தான் பரிசுத்த ஆவியானவர் he is always ready with us and within us to help. ஆனால் இட்ஸ் in our part to seek his help. ஸோ எவ்ரி டைம் நம்ம ஜெபிக்கும் பொழுது அவரை வாங்க ஹோலி ஸ்பிரிட் நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். அதுதான் 2 பேர் இந்த பூமியில் ஒருமனப்பட்டு நீங்கள் எதை கேட்டாலும் நான் தரேன்னு சொல்கிறாரு. ஸோ அவரை விட நம்ம ஒருமனப்படுகிறதற்கு வேறு இன்னொரு பர்சன் இந்த பூமியில் அவ்வளோ நம்மளோட மர்ஜ் பண்ணி ஒருமனமாய் ஜெபிக்கிறதுக்கு இன்னொரு பர்சன்ன்றது அது கஷ்டம். மாம்சமான ஒருவர் அப்படின்றது கஷ்டம். நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரே ஒன் மைண்டடாக. ஆனால் இவர் பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் சுத்தத்தை நமக்குள்ள இருந்து ஜெபிக்க வைக்கிறார். ஸோ எவ்ரி டைம் நம்ம ஜெபிக்கும் பொழுது அவரை நம்ம இன்வைட் பண்ணி வாங்க நம்ம ஜெபம் பண்ணலான்னு கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். எபேசியர் 6:18 பால் எழுதுறாரு, எந்த சமயத்துலையும், அதாவது எல்லா நேரத்துலையும் பரிசுத்த ஆவியினாலே நம்ம என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு சொல்ல முடியாததை, சொல்ல தெரியாதவைகளை, என்ன வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறதுன்னு தெரியாததெல்லாம் வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுனால அவர் நமக்குள்ளேருந்து ஜெபம் பண்ணுறாருன்றது தான் அந்த வார்த்தைக்கு மிஞ்சி, when words cannot accomplish, அதை மிஞ்சி வர்றது தான் அந்த அந்நிய பாஷை. ஸோ அதில் அந்நிய பாஷையிலே நம்மை ஜெபிக்க வைக்கிறது அந்த பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லி பார்க்கிறோம். 2வதாக பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க சொல்கிறார். 3வதாக தேவனுடைய அன்பிலே நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். தேவனுடைய அன்பு இந்த பூமியிலே நம்ம காண முடியாத ஒரு அன்பு, அதை கற்பனை கூட செய்து முடிக்க முடியாத ஒரு அன்பு. ஏன்னா நம்ம மேலே அன்பு வைத்த பிதாவானவர் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தார். நான் தான் சொல்லுவேன், நான் போய் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுவேன், ஆனால் என் பிள்ளைய போய் நீ அவ்வளோ அந்த தாழ்வில் போய் இறங்கி நீ அவங்களுக்கு எப்படியாவது தூங்காத, நீ 1 மாதமாக கூட இருந்து செய்யன்னு சொல்லவே மாட்டோம்ல. ஆனால் பிதாவானவர் தன் மடியில் இருந்த நான் செல்ல பிள்ளையான ஒரே பேரான அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்மேல் வைத்த அன்புக்காக தந்தார் என்று சொல்லி யோவான் 3:16 பார்க்கிறோம். அதுலேயும் எப்போ கொடுத்தார்? நாம் இன்னும் பாவிகளாகவும் துரோகிகளாகவும் இருக்கும் பொழுதே தம்முடைய குமாரனை நமக்காக தந்து தமது அன்பை அவர் விளங்கச் செய்தார் என்று சொல்லி ரோமர் 5:8 நம்ம பார்க்கிறோம். அந்த தியாக அன்பிலே நம்மை காத்து கொள்ளணும்னு சொல்லி இந்த இடத்துல யூதா நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். அதாவது
நம்மளையே நம்மளால் சகிக்க முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் நமக்கு இருக்கும். நம்மளே நாம் அருவருக்கிற நிலைமைகள் இருக்கும். ஆனால் அவருடைய அந்த அன்பு நம்மை தாங்கும், சகிக்கும், எல்லாம் செய்யும். ஸோ அது 1 கொரிந்தியர் 13:7 அன்பை பற்றி பார்க்குறோம். இதுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா பேதுருவை பற்றி யோவான் 21:15-17. அவர் பேதுரு தன்னையே நொந்து, நான் சாக வேண்டியதாக இருந்தாலும் நான் உண்மை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்ன பேதுரு ஈஸியாக ஜீசஸ் சொன்ன மாதிரியே 3 தடவை இவரை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னது மாத்திரம் இல்லை, மறுதளித்தது மாத்திரம் இல்லை, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். எப்படி யோசிச்சு பாருங்க, அவர் கூடவே இருந்து எல்லாம் அவருடைய நடந்து, அவருடைய சாப்பிட்டு, அவருடைய தூங்கி எல்லாம் இருந்து, அவரை யாருன்னே தெரியாது, அவருடைய எல்லா நன்மைகளையும் அனுபவித்துட்டு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி அதை ஆண்டவன் இப்படி சொல்லிட்டேன்னு ஒரு பார்வையும் பார்த்துட்டாரு. ஸோ இவர் தன்னையே நொந்து அருவருக்கிற ஒரு நிலைமைகளில் பேதுரு இருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் இந்த போர்ஷனில் யோவான் 21 இயேசு கிறிஸ்து அவரை தேடி வந்து, திரும்பியும் மீன் பிடிக்க போன அவரை தேடி வந்து 3 முறை என்னை நேசிக்கிறியா, இடத்துல அன்பாக இருக்கிறையா, மற்றவங்களை விட நீ என் இடத்துல அன்பாக இருக்கிறையான்னு சொல்லி தம்முடைய அன்பை அங்கே வெளிப்படுத்தி அவரை தைரியப்படுத்தி, வா நீ பரவாயில்ல, எவ்வளோ தூரம் போனாலும் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன்னு சொல்லி அங்கே வந்து அந்த பேதுருவை அணைத்து கொண்ட அந்த அன்பிலே தான் நாம் நம்மை காத்து கொள்ள முடியும். இல்லைன்னா அந்த பேதுரு ஜீசஸை விட்டுட்டு திருப்பியும் தன்னுடைய பழைய தொழிலுக்கே போகிற ஐடியா தான் அவர் திருப்பியும் அங்கே போனார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது அவருடைய அன்பிலே நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 3ஆவதாக பார்க்கிறோம். 4ஆவதாக இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற நாம் காத்திருக்க வேண்டும். எதற்காக அந்த இரக்கத்தை பெறணும்? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக. இந்த பூமியில் நம்ம ஓடுற ஓட்டத்துடைய நோக்கம் எல்லாமே, இந்த உலகத்தில் நிறைய பேர் நான் பயங்கர ஃபிட்டாக இருக்கணும், நான் சாகிற வரைக்கும் யாருக்கும் தொந்தரவாக இருந்துடக்கூடாது அப்படின்லாம் யோசிக்கிறது. ஓகே, உண்மையாகவே அதிலெல்லாம் பார்த்தோன்னா உண்மையாக நம்மளை விட நிறைய பேர் நிறைய டிசிப்ளின்டாக இருக்காங்க. நம்மளும் அதெல்லாம் அவங்கக்கிட்டேருந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும், அவங்கள அதுக்கணக்கு நம்ம ஆனர் பண்ணணும். ஆனால் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறீங்க, ஓகே, வாட் நெக்ஸ்ட்? அதுக்கப்புறம் என்ன? இந்த உலகத்தை விட்டு போன பிறகு, நம்முடைய ஜீவன் நம்ம விட்டு போன பிறகு என்ன? அது நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு உண்மையாகவே எல்லாரையும் விட, இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய பணக்காரங்களை விட, எவ்வளோ பெரிய மனிதர்களை விட, பெரிய அதிகாரிகளை விட, அரசியல் தலைவர்களை விட நம்ம மிகுந்த பாக்கியவான்கள். பிகாஸ் வி நோ வேர் வி ஆர் கோயிங். நம்முடைய கோல் எங்கன்னு நமக்கு தெரியும். நமக்கு ஜீவனை ஊதி நம்முடைய நாசியில், நம்முடைய மூக்கில் அவருடைய உயிரை கொடுத்து அனுப்பின அந்த தேவனிடத்தில் நம்முடைய உயிர் போகுது, நம்முடைய ஆத்மாவும் அங்கே தான் போக போகுதுன்னு அறிந்து இந்த பூமியிலே வாழுகிற ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம ரொம்ப பாக்கியவான்கள். ஸோ அந்த வாழ்க்கைக்கு நம்ம திருப்பி போனோம்னா இந்த இடத்துல யூதா எழுதுறாரு, அவருடைய இரக்கம் நமக்கு வேணும். ஏன்னா இது உலகத்தில் நிறைய ரிலிஜன்ஸ் இருக்குது, அண்ட் தே ஹாவ் தேர் ஓன் வே ஆஃப் கெய்னிங் ஆக்சஸ். இந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, கடவுள்கிட்ட போகிறதுக்கு என்னுடைய கர்மா போதும், நான் தப்பு செஞ்சாலும் என்னோட நன்மை என்னுடைய தவறுகளை சூப்பர்சீட் பண்ணிருச்சுன்னா நான் அந்த கடவுள்கிட்ட போயிடுவேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பைபிள் நமக்கு கிளியராக அப்படி நமக்கு சொல்லவே இல்லை. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை தான் நம்மளை கைவிடாமல் நம்மளை தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு போகும். ரோமர் 5:21 நம்ம பார்க்குறோம், எப்படி பாவத்தினாலே மரணம் ஒரு மனிதனை ஆண்டு கொண்டதோ அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த அந்த கிருபை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை ஆண்டு கொள்கிறது. நல்லா கவனிங்க, என்னுடைய கீழ்ப்படியாமையினாலே மரணம் என் மேலே கண்ட்ரோல் எடுத்துச்சு. ஆனால் என்னுடைய கீழ்ப்படிதலினாலே நான் அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தார், அவரை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நான் கீழ்ப்படிந்து விசுவாசிக்கிறதுனால அந்த கிருபை என்னை அவருடைய சமூகத்திற்கு, நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறதற்கு அது அந்த கண்ட்ரோலை அது தன்னுடைய கையில் எடுக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏசாயா 49:23 நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல யூதா அவருடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள்னு சொல்லி எழுதுறாரு. ஸோ இங்கே ஏசாயால அவருக்கு எதற்காக, நம்ம தேவனுக்காக அவருடையவைகளுக்காக காத்திருந்தால் நம்ம வெட்கப்பட்டே போக மாட்டோம்னு சொல்லி
ஏசாயா எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். மேசியாவுக்காக காத்திருந்த சிமியோன் மேசியாவை தன் கைகளில் ஏந்தும் பாக்கியத்தை பெற்றார். அந்நாளும் எருசலேமில் மீட்புண்டாக மேசியாவிற்காக காத்திருந்த எல்லாரும் அந்த மேசியாவை கண்களால், தங்கள் சொந்த கண்களால் காணும் பாக்கியத்தை பெற்றாங்க. இது ரெண்டையும் லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 28 வசனங்கள் வரைக்கும், 2ஆம் அதிகாரம் 38 பார்க்கிறோம். அதே நேரம் லூக்கா 23 50 வசனங்கள் வரைக்கும் அரிமத்தியா ஊர் யோசேப்பு அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்காக காத்திருந்தார். எதுக்கு காத்திருந்தார்? தேவனுடைய ராஜ்யத்திற்காக. அவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை தன் கைகளிலே பெற்று அது மெல்லிய துணிகளிலே சுற்றி தனக்காக வெட்டப்பட்ட ஒரு புதிய கல்லறையில் அதை அடக்கம் பண்ணும் பாக்கியத்தை பெற்றார். ஸோ தேவனுக்காக, அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக காத்திருக்கிற நாம் கட்டாயம் அதை காணும் பாக்கியத்தை, அதற்குள் பிரவேசிக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, என் கோல், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒலிம்பிக்கில் ஃபர்ஸ்ட் வரணும்னு ஒருத்தருடைய கோல் இருக்குன்னா அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய சரீரத்தை ஒடுக்குவாங்க, தங்களுடைய டைமை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க, சாப்பாடை கண்ட்ரோலில், தூக்கத்தை கண்ட்ரோலில், எல்லாம் அவங்களுடைய ஃபிசிக்கலாக எல்லாவற்றையும் அவங்க மைண்டு எல்லாவற்றையும் கண்ட்ரோலில் வைத்து அதை அவங்க பண்ணுற மாதிரி நம்ம இரக்கத்திற்காக, தேவனுடைய இரக்கத்திற்காக, நித்திய ஜீவனுக்குள்ளார போகிறதற்காக, அந்த இரக்கத்திற்காக காத்திருக்கும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரைனிங் வரும். நாமும் அதுக்குள்ளார போய் சேருவோம், அந்த கோலை அச்சீவ் பண்ணுவோம் என்பதில் எந்த டவுட்டும் இல்லை. 5ஆவதாக நாம் என்ன பண்ணணும், நம்முடைய பொறுப்பு என்ன, பகுத்தறிவுள்ளவர்களாய் இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். எதற்கு பகுத்தறிவுன்னு பின்னாடி பார்க்கலாம். யார் பகுத்து அறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு ஏசாயா 56:11 பார்க்கிறோம். திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள் பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களில் ஒவ்வொருவனும் தன் வழியையும் அவனவன் தன் மூலையிலிருந்து தன் பொழிவையும் நோக்கி கொண்டு இருக்கிறான். இது இந்த கள்ள போதகர்கள் தான் பகுத்து அறிவு இல்லாதவர்கள். யாருக்கு என்ன தேவை, தேவனுக்கு என்ன தேவை, எதற்காக நான் இந்த பூமியில் வாழ்கிறேன், எதுவும் தெரியாது. அவங்களுக்கு அன்னன்னைக்கு அவங்களுக்கு கிடச்சிச்சா, இன்னும் என் எதிர்காலத்துக்கு என்னால் சேர்த்து வைக்க முடிஞ்சிச்சா, எனக்கு, என் பிள்ளைக்கு, என் குடும்பத்துக்கு, எனக்கு எப்படியே சேர்த்து வைக்கிறது. ஸோ அவங்க மற்றவர்களை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, ஆண்டவரை பற்றியும் கவலையே இல்லை. தங்களுடைய பொழிவையே, தங்களுடைய வழியையே தேடுகிறவர்கள் பகுத்தறிவில்லாத மேய்ப்பர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, நமக்கு எதற்காக பகுத்தறிவு தேவை என்று சொல்லி அவர் எழுதுகிறார். சிலருக்கு இரக்கம் பாராட்டுங்க, சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விடுங்க, பயத்தோடே ரட்சிங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்கே எழுதுகிறார். இது நம்ம படிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரே ஒரு ஆத்மா கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தம் இல்லை. காணாமல் போன ஒரு ஆடு, அது ஏற்கனவே மந்தைக்குள்ளே இருந்த ஆடு தான், ஒன்று காணா போச்சு. அதை என்ன செய்தார்னா ஆண்டவர் தேடி, மற்றதெல்லாம் அங்கே வச்சுட்டு அதை தேடி அந்த நல்ல மேய்ப்பன் தேடி போனதெல்லாம் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம நினைக்கிறோம் ஒரு ஆத்மா தப்பி போயிடுச்சு, அது ஃபோல்ட்லேருந்து, அந்த மந்தையிலேருந்து, தொழுவத்துலேருந்து காணா போயிடுச்சுன்னா அதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடணும். எல்லாம் ஓகே தான், ஆனால் அது நம்முடைய பலத்தில் நம்ம செய்ய முடியாது. அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களுக்காக வெயிட் பண்ணணும். அந்த கெட்ட குமாரனுடைய தகப்பன் அவனுக்காக ஓடி, அவர் போய் பண்ணி தவிடு திங்கிறதுக்கு போகலையே. அவர் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய ஆகாரத்தை சாப்பிட்டு, தன்னுடைய பிஸ்னஸை பார்த்து, தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டு தான் இருந்தார். ஆனால் அவன் தூரத்தில் வருகிறதை கண்டார். ஸோ அவருடைய இருதயம் அவனுக்காக அடித்து கொண்டு இருந்ததை ஒழிய அவன் பின்னாடி போகலை. அப்படி தான் நம்மளும் இருக்கணும் அருமையானவர்களே. ஜெபிக்கணும், அவங்களுக்காக நல்லா ஜெபித்துட்டு ஒருவேளை சான்சஸ் கிடச்சிச்சின்னா 1-2 வார்த்தையை சொல்லணும். ஆர்கியூ பண்ணி அவங்கள எப்படியாவது பிடிச்சி இழுக்கணும்னு பார்க்குறது நம்முடைய வேலை இல்லைன்றத இந்த இடத்துல யூதா ரொம்ப தெளிவாக எழுதுறாரு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4-6 வரைக்கும் எபிரேய நிருபக்காரன் எழுதுறாரு. அதாவது பின்வாங்கி போனவங்க, கிறிஸ்துவின் அன்பை எல்லாம் ருசிச்சுட்டு பின்வாங்கி போனவங்கள மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்னு சொல்லி எழுதுறாரு. 2 தீமோத்தேயு 3:13 பொல்லாதவர்களும் எத்தர்களுமாய் இருக்கிறவர்கள், இது மாதிரி கள்ள போதகம் பண்ணுகிறவர்கள், அந்த மாதிரி எனக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் வேணும்னு அதை கேட்டு போய் கொண்டிருக்கிற விசுவாசிகள், இவங்கெல்லாம்
மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் மென்மேலும் கேடுள்ளவங்களாவாங்க. அவங்கள திருத்த முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை தான் கலாத்தியர் 6:1 நம்ம பார்க்கிறோம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாத படிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. நான் போய் இன்னொருத்தனை திருத்த போகிறேன்னு சொல்லி அதே தவிர உடனே அவன் என்ன சொல்லுவான், ஏய் உனக்கு இதெல்லாம் தெரியல, அதனால தான் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, வா ஒரு நாள் நீ என் கூட வந்து செஞ்சு பாரு, இதை நீ அனுபவிச்சு பாருன்னு சொல்லி நம்ம அதில் விழுந்துட கூடாது. ஸோ இந்த இடத்துல பகுத்தறிவு வேணும். யார்கிட்ட என்ன பேசணும், எப்போ பேசணுமா அதெல்லாம் யோசித்து கர்த்தருடைய கிருபையினால் நம்ம அதை செயல்படுத்துவது அவசியமாக இருக்கிறது. 6வதாக நமக்கு தேவையானது ஒன்றாக அவர் சொல்லுகிறார், யூதா மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம்னா என்னன்னா, வஸ்திரத்துக்கு வெளியவே அது ஒரு கரையாய் தெரிகிறது, அதை பார்த்தா அது அசிங்கமா தெரியுது. இது எல்லாமே எதுதான்? மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிறவைகள். கலாத்தியர் 5:19-21 வரைக்கும் இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக அது தெரியுது, எல்லாருக்கும் தெரியும். அது என்ன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு, இது எல்லாமே வெளியரங்கமாய் கரைகளாக நம்முடைய வஸ்திரத்தில் பார்த்தாலே இது நமக்கு இருக்கக்கூடாது. யாருமே நம்மளை பார்த்து இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு சொல்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. மோசையை பாருங்க, அவர் அவ்வளோ கோவக்காரரு, எடுத்த உடனே ஒரு அடி தான் கொன்னுட்டாரு, அப்புறமா ஓடி போயிட்டார். ஆனால் அதே மோசையை திருப்பி ஆண்டவர் ட்ரெயின் பண்ணி பூமியிலேயே இவனை மாதிரி சாந்தமானவங்க யாரும் இல்லைன்னு சொன்னார்ல. அப்படி நம்முடைய வாழ்க்கை, நம்மளுடைய பழைய வாழ்க்கையை வச்சு நம்மளை கொலைகாரங்கன்னு யாரும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. நம்மளை அப்படியே ஆப்போசிட்டாக ஐடென்டிஃபை பண்ணுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கரையற்றவர்களாக நம்ம வாழணும். ஏசாயா 1:16-17 உங்களை கழுவி சுத்திகரிங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அதாவது தீமையை ஒழிச்சு விடுறது மாத்திரம் இல்லை, மாம்சத்தின் கிரியைகளை அகற்றி விடுகிறது மாத்திரம் இல்லை, அந்த பிளேஸில் இப்போ ஒரு காலியாக இருக்கிற ஒரு இடத்துல நன்மையினால் நற்கிரியையினால் நம்ம அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே இந்த இடத்துல அந்த ஏசாயால தான் எழுதுகிற. தீமையெல்லாம் விட்டு ஓயுங்க, நன்மை செய்யுங்க, நியாயம் செய்யுங்க, ஒடுக்கப்பட்டவனை ஆதரிங்க, திக்கற்ற பிள்ளை விதவைகளெல்லாம் விசாரிங்கன்னு சொல்லி எழுதுகிறார். இதே 2 தீமோத்தேயு 2:22 பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கெல்லாம் நீ விலகி ஓடு, சுத்த இருதயத்தோடு நீ அதை விட்டு ஓடு, பழைய கெட்ட பழக்கத்தை விட்டு ஓடிட்டு சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளே என்ன செய்யணும்? டோட்டலாக மாறணும் அப்படின்றத நம்ம ஃபெலோஷிப் வந்து டோட்டலாக மாறணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது மாத்திரமல்ல, கரைப்படிந்தவர்களோடு நமக்கு எந்த ஒட்டுமுறவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சங்கீதம் 26:4-5 வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோட உட்காரேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்டவங்களோடும் நமக்கு எந்த ஐக்கியமும் வேண்டாம். நீதிமொழிகள் 6:16-19 தேவன் அருவருக்கிற இந்த காரியங்களை நாமும் அருவருத்து தள்ளிவிட்டு ஓடணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, நம்ம இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களாக நம்ம இந்த நேரத்தில் நம்மளுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தோம். கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? நம்முடைய கடமைகளை இந்த பொல்லாத உலகத்தில் கள்ள போதகர்கள் நடுவில் பலவிதமாய் சத்தியத்தை புரட்டுகிறவர்களுடைய நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க நாம் செய்ய வேண்டியவை கடமைகளை லிஸ்ட் பண்ணுறாரு. அதை செய்யும் பொழுது அந்த கடமை நம்மை காப்பாற்றணும்னு நம்ம நினைக்கக்கூடாது.
கர்த்தர் தான் நம்மை காப்பாற்றுகிறவர், கர்த்தர் தான் அவருடைய சந்நிதியிலே சேர்க்கிறவர். ஸோ அவரை நம்ம நாடி இருக்கணும். வழுவாத படிக்கு நம்மை காக்கிறவர் என்று சொல்லி நம்ம யூதா 1:24-25 இதை குறித்து பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக வழுவாத படிக்கு நம்மை காக்கிறவர். யோவான் 10:28 ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுத்த மேய்ப்பரான கிறிஸ்து சொல்கிறாரு, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் என் கையில் இருந்து அதை பறித்து கொள்வதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஸோ தேவனுடைய கரத்திலே நாம் இருக்கிறோம். அவர் நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துவார் என்று சொல்லி அவருக்குள் நாம் நிலைத்திருக்கணும். அவருக்குள் நிலைத்திருக்கிறதுனா அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறது. திராட்சை செடியாக கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தைகள் நம்மள இருக்கணும். யோவான் 15:1-7 வரைக்கும் நம்ம அதை பார்க்கிறோம். 1 யோவான் 2:5 அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் அவருக்குள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி அவருடைய உபதேசம் நமக்குள்ள இல்லைன்னா அவரை நாம கொலை செய்கிறோம். யோவான் 8:37 அப்படிதான் அவருடைய உபதேசம் தங்களுக்குள்ள இல்லாதவங்க தான் கிறிஸ்துவை கொலை செய்தாங்க. இன்றைக்கும் அவருடைய சத்தியம் நமக்குள் இராதவர்கள் கிறிஸ்துவாகி அந்த வார்த்தையை கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளிலே பார்க்கிறோம் அருமையானவர்களே. ஸோ வழுவாமல் காத்துக்கொள்கிறது. வழுவுகிற காரியம் அப்படின்னா நம்முடைய இருதயம் தான் என்ன செய்யும், வழுவி போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாருடைய இருதயம் வழுவுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சங்கீதம் 95:10 அதாவது இந்த பூமிக்குரிய சாப்பாட்டுக்காக, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, அதாவது வழியை விட்டு போகிறாங்க, அவங்க சத்தியத்தை அறியலை அப்படின்னு சொல்லி அங்கே தேவன் சொல்லுகிறதை சங்கீதம் 95:10 பார்க்கிறோம். ஞானியாகிய சாலமோன் அவனுடைய இருதயத்தை பெண்கள், இந்த பூமிக்குரிய அவனுடைய மனைவிகளும் மறுமனையாட்டிகளும், அவனுக்கு ஏகப்பட்ட பெண்கள் மேலே மோகம். 1 ராஜாக்கள் 11:3 அவனுக்கு உலகத்தில் அவ்வளோ பெரிய ஞானியாக இருந்து என்ன செய்ய, அவனை ஜனங்கள், அவனுடைய அந்த பெண்கள் எல்லாம், ஸ்திரீகள் எல்லாம் அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் வழுவி போக பண்ணுகிற ஒரே ஒரு விஷயமாக 1 தீமோத்தேயு 6:10 பார்க்கிறோம், பண ஆசை. அது பண ஆசை இருந்துச்சுன்னா விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். விசுவாசம் சத்தியத்தை விட்டு வழுவி போகிறார்கள். ஸோ நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் அந்த பண ஆசை என்றது தான். அதனால நம்ம அதை குறித்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவர் 2வது என்ன செய்வார், அவர் வழுவாத படிக்க முதலாவது நம்மை காப்பார். 2வது என்ன செய்வார், தம்முடைய சன்னிதானத்திலே அவர் நிறுத்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய சன்னிதானத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆசாரியன் பலவிதமான சுத்திகரிப்புகளுக்கு பின்னாடி அவர் போக முடியும். அதுலேயும் வஸ்திரத்தின் ஓரத்தில் மணியை கட்டிட்டு, பெல்ஸ் எல்லாம் கட்டிட்டு போகணும். அவர் உள்ளார போயிட்டு அவர் அங்கே எப்படி இருக்காருன்றதே என்ன செய்யணும், வழுவாதபடி நம்மை காக்கிற தேவன் என்ன செய்வாராம், நம்மை தம்முடைய சன்னிதானத்திலே அவர் நிற்க வைப்பாராம். யோசிச்சு பாருங்களேன். அதாவது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் பலவிதமான சுத்திகரிப்புகளுக்கு பின்னாடி தான் கர்த்தருடைய சமூகத்திற்கே போக முடியும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார. அதுலேயும் அவருடைய வஸ்திரத்தில் பெல்லு தொங்க விட்டுருப்பாங்க. அது அவர் அங்கே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பெல் சத்தம் இருந்துகிட்டே இருக்கணும். காலில் கயிறு கட்டியிருப்பாங்க. ஒருவேளை கொஞ்சம் நேரமாக பெல் சத்தம் விழலை, கேட்கலை அப்படின்னா அவர் அங்கே தேவனுடைய கோபத்தில் விழுந்துட்டாருன்னு அர்த்தம். இவங்க யாரும் உள்ளே போய் அவர் எடுக்க முடியாது, கயிறை வச்சு தான் வெளியே என்ன செய்ய முடியும், இழுக்க முடியும். அப்படிப்பட்ட மகா பரிசுத்த தேவனுடைய சன்னதியில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பாராம். இன்றைக்கு 2-3 பேர் நீங்கள் என்னுடைய நாமத்தினால எப்பெல்லாம் கூப்பிடுறீங்களோ, எங்கேருந்து கூப்பிட்டாலும், எந்த இடத்துல இருந்தும் அவரை தொழுது கொள்ளக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். ஸோ நாம் என்ன செய்யலாம், அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையிலே அந்த மாம்சமாகிய திரைச்சிலே கிழித்து இன்றைக்கு நம்மை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஏற்கனவே வைத்திருக்கிறார். நம்ம அதில் இருக்க அவருடைய சன்னிதானத்தில் நெருங்க நம்மை தம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் சேர்ப்பாராம். எப்படிப்பட்டவர்களாய் நம்மை நிறுத்துவாராம், மாசற்றவர்களாய் நம்மை நிறுத்துவார். 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்முடைய கரைத்திரைகள் எல்லாம் தாம் ஏற்றுக்கொண்டு தம்முடைய மாசற்ற தன்மையை நமக்கு என்ன செய்திருக்கிறார், அவர் தந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ நாம் என்ன செய்யணும், அவர்
அவரோடு கூட கோஆப்ரேட் பண்ணணும். ஹீ இஸ் ரெடி அண்ட் வில்லிங் டு மேக் அஸ் பியோர். ஆனால் நம்ம சைடில் நம்முடைய கோஆப்ரேஷன் இருக்கிறதா? பிலிப்பியர் 2:12 ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் இஷ்டத்துக்கு வாழலான்னு இல்லை. அந்த ரட்சிப்பு நிறைவேறும் பொழுது தான் அவருடைய சமூகத்தில் மாஸ்டர்லாய் நம்ம நிற்க முடியும். ஸோ நம்ம அவரோடு கூட சேர்ந்து நம்முடைய பிரயாசமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். ஸோ நம்மை அப்படி மாஸ்டர்லாய் தமக்கு முன்பாக நிறுத்துவதில் அவருக்கு என்ன உண்டாகிறதா? மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகுதான். லூக்கா 15:7 மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இளையகுமாரன் லூக்கா 15:32 திருப்பி வந்தப்போ உன் சகோதரனாகிய இவனும் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே. ஸோ நம்மை அங்கே வந்துட்டான், என் பிள்ளையை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். யோசிச்சு பாருங்க, தேவனை நான் சந்தோஷப்படுத்த முடியும் என்றால் அது எவ்வளோ. அப்போது நம்மை அவருடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுல அவருக்கு மிகுந்த சந்தோஷம். நம்மை அப்படி நிறுத்துவதற்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 1 பேதுரு 1:5 நம்மை தம்முடைய பலத்தினாலே காத்து கடைசி காலத்தில் தேவன், அப்போ அவருடைய பலம் நம்முடைய பலத்தினாலே இல்லை. ஸோ அவர் வல்லமை உள்ளவர், அவர் ஞானம் உள்ளவர், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். சர்வ ஞானி ஆகிய அவர் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து நம்முடைய குற்றங்கள் எல்லாம் நன்றாய் அறிந்து சிந்தை முதலாய் அறிந்திருக்கிறார். 1 யோவான் 3:20 நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கும் என்றால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ எல்லாவற்றையும் நம்முடைய உள்ளும் புறமும் சகலமும் அறிந்திருக்கிறார். அதுக்காக நம்மை உணர்த்துகிறதற்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஸோ என்னை பற்றி, என்னுடைய இருதயத்தை பற்றி நன்றாக அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் நமக்கு இதெல்லாம் கண்டித்து உணர்த்துகிறார். நாம் அவரோடு கூட சேர்ந்து பிரயாசப்பட வேண்டும். அவரே ரட்சகர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4:12 பேதுரு தன்னுடைய பிரசங்கத்திலே அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி அவர் அங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். நமக்காக அவர் ரட்சகராக இருக்கிறது மாத்திரம் இல்லை, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்காக இரவும் பகலும் எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் எப்படியாவது அவருடைய சமூகத்திற்கு போயிடணும், முற்றுமுடிய ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று எபிரேயர் 7:25 பார்க்கிறோம். கடைசி வசனத்தில் தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக, ஆமேன். எல்லாமே அவருடையது. நம்ம என்னது? மண். நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். நம் மண்ணு தான். ஆனால் அந்த மண்ணான நம்மை தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபமாக உண்டாக்கி நமக்கு இந்த பூமியின் மேல் ஆளுகை கொடுத்தார். அவர் தம்முடைய ஷேரில் ஒரு ஷேரை நமக்கு கொடுத்த ஆண்டுக்கு வந்தால் இந்த பூமி இருக்குது அப்படின்னு சொல்லி சிருஷ்டித்து எல்லாமே அவருடையது. அந்த பூமி எல்லாமே அவருடையது, நாம் அவருடையவர்கள். ஆதியாகமம் 1:26 நம்மை அப்படி உண்டாக்கி ஆளுகை கொடுத்தார். வெளிப்படுத்தல் 1:6 நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி கிறிஸ்துவுக்குள் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஸோ ஸ்பிரிச்சுவலாகவும் நம்மளுக்கு அவர் அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். ஆனால் என்றென்றேக்கும் ஆளுகையும் மகிமையும் இன்றும் என்றும் அவருக்கே உரியது. அதுதான் ஜீசஸ் அவர் ஒரு அந்த பரமண்டல ஜெபம் சொல்லி கொடுக்கும் பொழுது மத்தேயு 6:13 ராஜ்யம் ஜெபம்லாம் பண்ணிட்டு ஒவ்வொரு தடவையும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றேக்கும் உம்முடையவைகளே என்று சொல்லி நம்ம அது எல்லாவற்றையும் அவருக்கே கொடுக்க அதை நமக்கு என்றைக்காவது நம்ம எடுத்துட்டோம்னா முடிஞ்சிச்சு. அதுதான் அங்கே பிசாசு பண்ண வேலை. ஸோ இது மாதிரி இல்லாமல் டோட்டலாக நம்ம அவரோட கோஆப்ரேட் பண்ணி நம்முடைய இந்த பயங்கரமான கடைசி காலத்தில் நம்முடைய பொறுப்புகளை நேர்த்தியாய் நம்ம நிறைவேற்றி அவரை சார்ந்து அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க நாம் ரெடியாகவும் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.